ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் வரமிளகாயும் போட்டுக்கலாம். வரமிளகா நம்ம நிறைய போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு வெறும் வரமிளகாயை மட்டும்தான் போடணும். அதுவே நல்ல காரம் கொடுக்கும். அதை போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு உடனே சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இது அப்படியே வேகட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். மூடி வேணும்னா போட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே வெந்துடும். உங்களுக்கு தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை. சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தேங்காயை கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி அது கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுவும் சேர்ந்து லைட்டாக வேகட்டும். ரொம்ப ஈஸியான டிஷ், ஆனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.